புதுச்சேரி புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி மூதாட்டி உட்பட 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். விவரங்களுடைய நம்முடைய களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் இளமதன் விவரம் என்ன? இந்த உயிரிழப்பு எப்படி ஏற்பட்டது? மூதாட்டியும் சிறுமியும் விஷவாயுவால் எப்படி தாக்கப்பட்டாங்க? தேவா, உழவர்கரை தொகுதி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் நாம் இருக்கிறோம். இந்த இடம் தற்பொழுது பதட்டமான சூழ்நிலை காணப்படுகிறது. ஏனென்றால் 2 பேர் தற்பொழுது வரை இறந்திருக்கிறார்கள். விஷவாயு தாக்குதல் காரணமாக இவர்கள் இறந்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் காணப்படும் இந்த வீட்டில் ரெட்டியார்பாளையம் புதுநகர் இந்த வீட்டை சேர்ந்த மூதாட்டி ஒருவர் காலையில் கழிவறைக்கு சென்றபோது மயக்கடித்து விழுந்திருக்கிறார். காரணம், அந்த விஷவாயு தாக்குதல் காரணமாக அவர் மயக்கடிந்திருக்கிறார். அவரை காப்பாற்ற சென்ற மகளும் மயக்கடிந்திருக்கிறார். இருவரும் இறந்தது தொடர்ந்துதான் இந்த பகுதி பதட்டமானது. எதனால் இந்த பாதிப்பு என்று பார்க்கும் பொழுது இங்கு அருகில் உள்ள புதுநகர் பகுதியில் ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு நிலையம் இருக்கிறது. அங்கிருந்து வெளியேறிய விஷவாயு தான் இந்த பகுதி பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த பகுதி முழுவதும் இந்த விஷவாயு தாக்குதல் ஏற்பட்டதை தொடர்ந்து மக்கள் இங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். பொதுப்பணித்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் அங்கு மக்களை வெளியேற்றிருக்கிறார்கள். இருப்பவர் அனைவரும் மாஸ்க் அணிய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அவர்கிட்ட கேட்போம், எதனால் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஐயா? சார், இது இங்கே தான் எல்லா ஏரியாவுடைய மெயின் பைப் லைன் இங்கே போயிட்டு இருக்கு இந்த வழியால். இதில் அன்எக்ஸ்பெக்டடாக என்ன ஆயிருக்குன்னா, இது கேஸ் ஃபார்ம் ஆகி மீத்தேன் ஃபார்ம் ஆகி வீட்டுக்கு டாய்லெட் வழியால் வெளியில் வந்திருக்கு. காலையில் இது பண்ணதுமே உடனே ஃபோன் வந்தது. உடனே இங்கே வந்துட்டோம். இமிடியேட்டாக ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஃபயர் டிபார்ட்மெண்ட்டு, பிடபிள்யூடி, அந்த இரிகேஷன், அந்த ட்ரைனேஜ், இவங்க எல்லா அதிகாரியும் கூட்டுட்டோம். கலெக்டர் கூட்டுட்டோம். எல்லோரும் இப்போ சிவியராக மொதல் போலீஸ் இவங்ககிட்ட எஸ்ஐயை கூட்டு நகரில் இருக்கிறவங்க எல்லாரையுமே வெளியில் போயிடுங்கன்னு அனுப்பிச்சிட்டோம். ஏன்னா இது அடுத்த ஃபர்தராக ஆகக்கூடாதுன்னு. இல்லை, ஃபஸ்ட்டாக ஒரு வீட்டில் அம்மா பொண்ணு பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. அடுத்தது இன்னொரு வீட்டில் ஒரு 15 வயசு பொண்ணு இறந்துருக்கு. அதோட நகரம் மொத்தமாக எத்தனை பேர் இறந்துருக்காங்க? 3 பேர் இறந்துருக்காங்க. உடனே நகரில் இருக்க எல்லாரையும் வெளியேற்றிட்டோம். இம்மிடியேட்டாக வெளியேற்றி இப்போ எல்லா ட்ரைனேஜும் ஓப்பன் பண்ணி மீத்தேன் வாயுவை வெளியே கொண்டு வந்துடுறோம். அதுக்கு மேலே முதலமைச்சர் கிட்ட பேசி என்னவா அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்குறது கேட்குறோம். நிச்சயமாக இந்த பகுதி மக்கள் முழுமையாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் விஷவாயு, அதாவது இந்த மீத்தேன் என்ற விஷவாயு வெளியேறியதாக கூறப்படுகிறது. அவற்றை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் தற்போது அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் உள்ள அனைத்து கழிவறைக்கான செல்லும் வாய்க்கால்கள் உடைக்கப்பட்டு அது வெளியேற்றும் நடவடிக்கைகள் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். தேவா, இளமதன், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? ஏன்னா இது ஒரு மீத்தேன் வாயு அப்படின்றது ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த கழிவுநீர் தொட்டிலிருந்து ரிவர்ஸ் ஆகி வீட்டுக்குள்ள வந்ததா, இல்லை அது எப்படி புரிந்து கொள்வது? மக்கள் என்ன சொல்றாங்க? அப்படின்னா ஒவ்வொரு வீட்லையும் செக் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படுது இல்லையா? அப்ப இது எப்படி இந்த பகுதி சார், இந்த ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா, இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற எல்லா கழிவு நீர்களையும் சுத்திகரிப்பு நிலையம் இங்கே கணக்கு நீரில் அமைச்சிருக்கிறாங்க. இந்த சுத்திகரிப்பு நிலையம் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலே இந்த பகுதியில் உள்ள நிலத்தடி நீர் கெட்டு போச்சு, பாழடைஞ்சு போச்சு. இதை பலமுறை இந்த பகுதி மக்கள் சார்பாக நம்ம தெரிவித்து அதிகாரிகள்கிட்ட நம்ம தகவல் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இது ஒரு சில நேரங்களில் சரியான நேரத்தில் அந்த மோட்டரை பயன்படுத்தி எடுக்கிறது உண்மை. இப்போ இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து அதாவது அதிகாரிகளோட மெத்தன போக்கு தான் இதுக்கு காரணம்னு சொல்ல முடியும். கடந்த கால மழை காலங்களிலே இது எப்படி வெளியேறி மக்களுக்கு எப்படி இன்னைக்கு அதாவது வழக்கமாக செய்யக்கூடிய பராமரிப்பு பணியில் ஏதோ அவங்க தொய்வு ஏற்பட்டதுனால தான் இந்த விஷவாயு எல்லாம் ஒரே இடத்துல இதுவாகி இந்த பகுதி முழுக்க எல்லா வீட்லையுமே காலை கடனை கழிக்க மக்கள் வெளியில வரும்போது அவங்கவுங்க வீட்டில் இந்த விஷவாயு தாக்கி இருக்குது. அதனால இந்த பகுதியில் ஒரு 3 பேர் இருந்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் ஆபத்தான சூழ்நிலை இருக்கிறாங்க. ஏன்னா இந்த விஷவாயு அதிகமாக தங்கி இருக்குது. இந்த பராமரிப்பு பணியில் தொய்வு ஏற்பட்டதுனால தான் இந்த பகுதியில் நடந்ததா இருக்கு. யார் போய் வைக்கணுங்க? வெளியில யார் போய் எல்லா இடத்துலையும் வைக்கணுங்க. இந்த ரெட்டியார்பாளையம் தொகுதியில் எங்கேயுமே ஏர் பைப்பு வைக்கல. ட்ரைனேஜுக்கு பப்ளிக் ஏர் பைப்பு வச்சாதான் உள்ளாருக்கு ஏர் வராது. அந்த ஏர் பைப்பு வைக்காத காரணத்தினால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. அது ஏர் பைப்பு கண்டிப்பாக வைக்கணும். அதிகாரிகிட்ட நீங்கள் பிரச்சனை ஏற்கனவே இருந்ததா? நீங்கள் அரசாங்க கவனத்துக்கு கொண்டு சொன்னீங்களா? ஏற்கனவே இருந்தது. அப்பப்போ தண்ணி ரொம்பிடும். நாங்கள் அங்கே போய் தாரா பண்ணுவோம். அப்புறம் எம்எல்ஏட்ட சொன்னோம். எம்எல்ஏ இசி இப்போ வந்துக்கிற சி முதல் கொண்டு பார்த்துட்டு ஸ்மெல்லு அதிகமாக வந்தது. ஸ்மெல் அதிகமாக சி என்ன சொல்லிட்டாரு, உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளம் வராது, நாங்கள் அதுக்கு தகுந்த ஏற்பாடு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்துக்கிற சி, இப்போ புதுசாக வந்துக்கிற சி சொன்னார். அதை நம்பி நாங்கள் இருந்தோம். ஆனால் இந்த அளவுக்கு போகன்றது யாரும் நாங்கள் எதிர்பார்க்கல. இந்த ஃபுல்லாகவே இந்த சிவகாமி நகர், மூகாம் நகரம், ரெட்டியார்பாளையம் புதுநகர் இந்த சைடு ஃபுல்லாகவே அதிகம் ஸ்மெல்லு.
எங்களால் இங்கே தாக்கு பிடிக்க முடியல. சும்மா மக்களுக்கு வந்து ஏற்கனவே இந்த பகுதியில் வந்து துர்நாற்றம் வீசியதை பலமுறை அவங்க சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த உயிர் சேதம் ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது வந்து இந்த பகுதியில் முழுவதுமாக இந்த ட்ரைனேஜ் செல்லும் வழிகள் வந்து உடைப்பு எடுக்கப்படுகிறது. கேஸ் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த பைப்லைன் போகுதா இல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருக்கள்லயும் போகுதா? அங்க சோதிக்கப்பட்டிருக்கா? அதாவது இந்த பைப்லைன் அனைத்தும் வந்து சாலை வழியாக தான் செல்கிறது. அந்த அதன் ஒட்டி தான் வீடுகள் இருக்குது. இப்போ அனைத்து வீடுகளும் வந்து பூட்டப்பட்டிருக்குது. அனைவரும் வீடு வெளியேறி இருக்கிற பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த பகுதியில் இருந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அதே போல மயக்கமானவர்களும் மற்றும் பகுதியில் அனைவரும் ஏற்றி செல்வதற்கான ஆம்புலன்ஸ் அதிக அளவில் கொண்டு வரப்பட்டுள்ளது. அவர்களும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சில பேரும் இந்த இடத்தில் வந்து இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் தீயணைப்பு வாகனமும் கொண்டு வரப்பட்டிருக்குது. எதற்கென்றால் இந்த விஷவாயு வரும் நேரத்தில் தண்ணீரை வெளியேற்றுவதற்கும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கும் வகையில் இந்த பிரச்சனை பார்க்க முடிகிறது. புதுநகர் முழுவதும் ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் காணப்படுகிறது. வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்ட பொதுமக்கள் அனைவரும் கோயில் வளாகத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மயக்கமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். தேவா, இலோமதன் மீத்தேன் வாயு அப்படின்றது எளிதில் தீப்பற்றக்கூடியது. அதன் காரணமாக தீயணைப்பு வீரர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அங்க பணியில ஈடுபடக்கூடிய அங்க ஊழியர்களுக்கு உரிய முறையில் ஏதாவது பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கா? அவங்க மாஸ்க் எதுவும் அணிஞ்சிருக்கிற மாதிரி தெரியல. வயதானவர்களும் நிறைய பேர் கூட்டமாக அங்க இருக்கிறத பார்க்க முடியுது. அவங்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில காவல்துறை ஏதாவது ஈடுபடுறாங்களா? நிச்சயமாக இது என்ன வர பாதிப்பு என்று தெரியாத காரணத்தினால் தான் அனைவரும் இங்கு வந்திருக்கிறார்கள். வந்தவுடன் இந்த வாயு தாக்குதல் என்று தொடர்ந்து அனைவருக்கும் மாஸ்க் அணியுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இங்கு வருவவர்கள் கண்டிப்பாக மாஸ்க் அணிய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதே போல காவல்துறை பொறுத்தவரை அதிகமான மக்களை இங்கிருந்து யாரும் இருக்கக்கூட வேடிக்கை பார்ப்பவர்கள் கூட அதிக அளவில் வெளியேற்றிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இதை பார்க்கும் பொழுது வந்து இது ஒரு பெரிய அளவிலான பாதிப்பாக தான் இருக்கிறது. பல முறை பொதுமக்கள் எச்சரித்தும் இந்த பகுதியில் வந்து அலட்சியமான சூழ்நிலை காணப்பட்டிருக்கிறது. ஒரு மழையின் போதும் இந்த பகுதியில் வந்து மக்கள் பாதிக்கப்படுவதாக இங்க இருப்பது தெரிவிக்கிறாங்க. இதே போல இந்த சம்பவத்தை பார்வையிடுவதற்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் இங்க வந்திருக்காரு. என்ன மாதிரி சம்பவம் என்பதை பார்ப்பதற்காக தான் தற்பொழுது வந்திருக்கார். மாவட்ட ஆட்சியர் வருவதை நாம் பார்க்க முடியும். அதிகாரிகள் அவரிடம் விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் வந்து கழிவுநீர் செல்லும் பகுதியை குறிப்பிட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட புதுநகர், சிவகாமி நகர் இந்த பகுதி முழுவதுமாக மக்கள் முழுமையாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். தேவா, தெரியல. அதே நேரத்தில் எவ்வளவு குவான்டிட்டி அக்குமுலேட் ஆயிருக்கும் அப்படின்னு தெரியல. திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல அதை பிரேக் பண்ணி அதை லூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தோ அல்லது தீப்பிடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல அவங்க இடிச்சு தான் ஓப்பன் பண்றாங்க. இது ப்ராப்பராக வெண்ட் அவுட் பண்றதுக்கு எந்த விதமான வழிமுறையும் இல்லையா? அங்க இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் யாராவது வந்திருக்காங்களா? ஊர் மக்களே இந்த முயற்சி எடுக்கிறாங்களா? யாரெல்லாம் இப்போ அங்கே இருக்காங்க? களத்தில் யார் இருக்காங்க? இலோமதன் அதிகாரி வந்திருக்க. இது மட்டும் இல்ல, பெண்கள் வந்து இங்க இருக்கிற பகுதி பெண்கள் வந்து என்ன பிரச்சனை அவங்க நேரடியாக நம்மகிட்ட சொல்லிருக்காங்க. அவங்ககிட்ட கேட்பா. தேவா, என்ன பிரச்சனை சார்? இந்த டேனேஜ் கனெக்ஷன் கொடுத்தாங்க சார். டேனேஜ் கனெக்ஷன் கொடுத்ததுனால 10வது படிக்கிற பொண்ணு அவங்க ஆயா காலையில பாத்ரூம் போயிருக்காங்க. பாத்ரூம் போனதா அந்த பொண்ணு உள்ள மயக்க அடிச்சு விழுந்துதா. அதுக்கப்புறம் கூழ் எடுத்துட்டு வந்தா அவங்க அப்பா சார் இவரு, அம்மா கூட கூழ் எடுத்துட்டு வந்தா அவங்க அப்பா சார் இவரு, அம்மா கூட இல்லைங்க சார், அவங்க அப்பா இவரு சார். அதனால காலையில அதுக்கப்புறம் வெளியே கூட்டிட்டு வந்தா டேஞ்சர்ஜி அந்த கேஸ் ஃபார்ம் ஆகி ஒரு ஸ்பாட்லேயே எடுத்துட்டாங்க சார். அதுக்கப்புறம் பக்கத்து வீடு, அதுக்கப்புறம் 3 பேர் இறந்துட்டாங்க சார். அந்த கேஸே ஃபார்ம் ஆகி இறந்துட்டாங்க. அந்த டேனேஜ் கனெக்ஷன் கொடுத்ததுனால சார். அவங்க அப்பா சார் இது, அம்மா இல்லைங்க சார் அந்த பாப்பாக்கு, அவங்க ஆயா சார் இவங்க. நாளைக்கு ஸ்கூலுக்கு போற பொண்ணுங்க சார். வயசான பொண்ணாதான் பரவாயில்ல, சின்ன பொண்ணுங்க பரவாயில்ல சார் மாறி கொடுத்துட்டு நிக்கிறாங்க. எத்தனை எதுவுமே கேட்க மாட்டாங்க. எந்த கம்ப்ளைண்ட் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. இந்த ஏரியால கேட்கவே மாட்டாங்க. பாக்குறமா பாக்குறேன் அதே தான். என்ன சார் ஆயிருக்கும்? பகல்ல நடந்தனால இவ்வளவு பிரச்சனை சார். நைட்ல எத்தனை உயிர் போயிருக்கும். இன்னைக்கு பறி கொடுத்துட்டு நிக்கிறாங்க சார். இதுக்கு என்ன பதில் சொல்றது? என்ன சொல்லுங்க? அவனுங்க பொண்டாட்டி இல்லாத 5 வருஷம் 6 வருஷம் அதுங்க பொண்டாட்டி செத்து அதை பிள்ளைகளை வாழ என்ன நிக்கிறேங்க. இந்த பிரச்சனை இருக்குன்னு ஏற்கனவே அரசாங்க கவனத்துக்கு கொண்டு போய்க்கிறாங்களாம். நான் இந்த ஏரியா கிடையாது, அவங்க எல்லாம் சொல்றாங்க, இப்பதான் சொல்றாங்க. இத ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஏரியாவிலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பிட்ட நாளே ஒரு வாரத்துல 2
தண்ணி ஒன்று ஊற்ற முடியாம எடுத்து வச்சு ஹீட் ஆயிடுச்சு போது ஹீட். ஹலோ. புதுச்சேரி புதுநகரில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். புதுநகர் பகுதியிலிருந்து பாதாள சாக்கடை அமைக்கப்பட்டு ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு மையத்திற்கு இந்த சாக்கடை வழியாக கழிவுகள் என்பது சேகரிக்கப்பட்டு அங்கு சுத்திகரிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் முறையாக அந்த கழிவுநீர் காற்று வெளியேறுவதற்கான வழி அமைப்பு மேற்கொள்ளப்படாதன் காரணமாக அந்த ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு மையத்திலிருந்து உருவான விஷவாயு மீத்தேன் வாயு மீண்டும் வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த கழிவறைகளுக்கே வந்திருக்கிறது. இதன் காரணமாக இன்று அதிகாலை நேரத்தில் கழிவறையை பயன்படுத்த முயன்ற 10ஆம் வகுப்பு மாணவி உட்பட மொத்தம் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதிக அளவுக்கு மக்கள் இது ஒரே நேரத்தில் பயன்படுத்த முயன்றிருந்தால், குறிப்பாக அவரவர் வீடுகளில் இதே நேரத்தில் போயிருந்தால் உயிரிழப்பு என்பது மேலும் அதிகரித்திருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் தற்போது உடனடியாக காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் என்று அனைவரும் வந்திருக்கிறார்கள். பல நாட்களாக இந்த பாதாள சாக்கடை திட்டம் அமைக்கப்படும் போது மேற்கொள்ளப்பட வேண்டிய அடிப்படை பாதுகாப்பு விஷயங்களில் முறையாக கவனம் செலுத்தவில்லை என்று அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். மீத்தேன் வாயு எளிதில் பற்றி எரியக்கூடிய தன்மை கொண்டது. இதன் காரணமாக அங்கிருந்து மக்களை வெளியேற்றக்கூடிய பணியில் தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய முதியவர்கள், குழந்தைகள் மாஸ்க் அணிய வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அறிவிப்பு என்பது, முன்னெச்சரிக்கை என்பது போதுமானதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் தற்போது நல்வாய்ப்பாக தவிர்க்கப்பட்டிருக்கிறது. 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது ஒரு சோகமான விஷயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் மேலும் பலர், இந்த விபத்து என்பது மேலும் பலருக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடும். ஆனால் நல்வாய்ப்பாக பெரிய அளவுக்கான பாதிப்பு என்பது அங்கு ஏற்பட்டிருந்தாலும் கூட உயிரிழப்புகள் 3 பேர் என்பது பதிவாகி இருக்கிறது. விவரங்களோடு மீண்டும் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் இளமுதன். தற்போது இந்த ஒருங்கிணைந்த கழிவுநீர் தொட்டி மையத்திலிருந்து யாராவது வந்திருக்காங்களா? அவங்க இன்ஜினியர்ஸ் வந்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா இது பற்றி? நிச்சயமாக பொதுப்பணித்துறையிலிருந்து பொது சுகாதார கூட்ட அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வாகனங்கள் அனைத்தும் கொண்டு வரப்பட்டுள்ளன. இது மட்டுமல்லாமல் தீயணைப்பு துறை வாகனமும் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஏனென்றால் அனைத்து பைப் லைன்களும் உடைக்கப்பட்டு அங்கிருந்து மீத்தேன்கள், அதாவது சொல்லக்கூடிய விஷவாயு வெளியேறும் போது தீ விபத்து ஏற்படக்கூடும் என்பதற்காக தீயணைப்பு வாகனங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இதுவரை மயக்கம் அடைந்த ஒரு சிலர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனை கொண்டு செல்லட்டும். மற்றபடி அனைவரும் இங்கு இருக்கிறார்கள். இங்கு இருப்பவர்கள் தங்களுக்கு கண் எரிவதாக கூறுகிறார்கள். அனைவரும் மாஸ்க் அணிந்தால் மட்டுமே இங்கு நிற்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. மற்றும் இது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தெருக்களில் இருந்த பொதுமக்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களது வீடுகள் அனைத்தும் பூட்டப்பட்ட சூழ்நிலை நாம் காணப்படுகிறது. வெளியேற்றப்பட்டவர்கள் அருகில் உள்ள கோயிலில் காத்திருக்கிறார்கள். அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும் என்று பார்க்கிறார்கள். பொதுப்பணித்துறை சேர்ந்த ஒட்டுமொத்த ஊழியர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். அனைவரும் அந்தந்த பகுதியில் உள்ள வாய்க்கால்களை, உடைப்புகளை எடுத்து அந்த கேஸ் வெளியேறுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் யாராவது மயக்கமடைய கூடுமோ என்பதற்காகவே ஆம்புலன்ஸ் நிறுத்தப்பட்டிருக்கிறது. தீயணைப்பு வாகனம் ஏற்கனவே குறிப்பிட்ட போல அதுவும் தயார் நிலையில் இருக்கப்பட்டிருந்த மாவட்ட ஆட்சியரான குலோத்துங்கலும் வந்து சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார். அவர் வந்து முழு விளக்கத்தை கேட்டிருக்கிறார்கள். அதிகாரிகள் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துறார்கள் என்று கூறுகிறார்கள். இன்னும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்குள் அனைத்தும் சரி செய்யப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டிருக்கு. தேவா, இளமுதன், அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளையும் தனியார் மருத்துவமனைகளையும் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டதா? யாராவது அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியாமல் போயிட்டு மருத்துவமனைகளில் சிலர் அனுமதியாகி இருக்கக்கூடும், அல்லது அது இன்னும் ப்ராப்பராக ரிப்போர்ட் ஆகாமல் கூட இருக்கக்கூடும். அதுக்கான சோதனைகள் அப்படின்றது மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்பட்டிருக்கா? முக்கியமாக மருத்துவமனைகளில் போதிய முன்னேற்பாடுகள், இந்த மீத்தேன் வாயுவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான கட்டமைப்பு அப்படின்றது அங்கே இருக்கா? தேவா, ஏற்பாடுகள் வந்து காவல்துறை, ஹெல்த் சுகாதாரத்துறை பொறுத்தவரை அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கின்றன. அருகிலேயே தான் அரசு மருத்துவமனை உள்ளது. கதிர்காமம் அரசு மருத்துவமனை, அடுத்து பகுதியில் வந்து மகப்பேறு மருத்துவமனை, மகளிருக்கான மருத்துவமனை இருக்கிறது. அந்த பகுதியிலும் போதுமான படுக்கை வசதிகள் இருக்கிறது. வருபவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. தற்பொழுது வரை 3 பேர் மட்டுமே இறந்திருக்கிறார்கள். வேறு எந்த ஒரு கேஷுவாலிட்டி இல்லை என்று அரசு தரப்பில் கூறப்படுகிறது. ஆனால் பொதுமக்களை பொறுத்தவரை இந்த குற்றச்சாட்டை நாங்கள் பல முறை வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு மழையின் போதும் இந்த பகுதியில் வந்து கழிவுநீர் வெளியேறும் போது புகை வரும், கொடுமையான நாற்றம் ஏற்படும். இந்த நாற்றத்தில் காலை 5 மணி முதல் 7 மணி வரை காணப்படும் என்று அவர் கூறியிருக்கிறார்கள். இது தொடர்பாக அரசுக்கு பலமுறை சுட்டிக்காட்டியும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை தான் பொதுமக்களின் ஒட்டுமொத்த குற்றச்சாட்டாக இருக்கிறது. இனியாவது இந்த பிரச்சனையை தொடர்ந்து இனியாவது உயிரிழப்பை தடுப்பதும் இந்த துர்நாற்றம் மற்றும் மக்களுடைய அசௌகரியத்தை அரசு சரி செய்யும் என்று நம்பப்படுகிறது. தேவா,
புதுச்சேரி புதுநகர் பகுதியில் மீத்தேன் வாயு தாக்கியதன் காரணமாக 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்பான கள தகவலை கொடுத்த இளமதன், உங்களுடைய தகவலுக்கு நன்றி.